जय जय शंकर हर हर शंकर 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 விழுப்புரம் வேதவானில் உதித்தது சுவாமிநாதம் வில்லிசை வேள்வி வானில் ஆச்சாரியாள் தரிசன யோகம் தெய்வத்தின் குரலே வேதம் தந்தனத்தோம் ஜீவகீதம் நாயிருக்கே என்னும் பேச்சு நாயிருக்கே என்னும் பேச்சு நமக்கெல்லாம் அதுவே மூச்சு ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர जय जय शंकर हर हर शंकर 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 ताने ने तंदानने ताने ताने तंदानने ताने ने तंदानने ताने ताने तंदानने நாட்டுக்கு சேவை செய்ய ஓஹோ. நல்லதொரு தமிழ் கலை வில்லுப்பாட்டு ஆமா நல்லதொரு தமிழ் கலை வில்லு பாட்டு ஆமா முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலை ஓஹோ. சத்தியமா நன்மை தரும் சாத்திரக்கலை சத்தியமா நன்மை தரும் சாத்திரக்கலை ஆமா எத்தனையோ செய்திகளை ஓஹோ. முத்து போல ஆமா. அத்தனையும் மக்களுக்கு சொத்து போல ஆமா அத்தனையும் மக்களுக்கு சொத்து போல நான் வேண்டியது தருவார் திருவாசகமே ஓஹோ. நான் இருக்கேன் நமக்கெல்லாம் குருவாசகமே நான் இருக்கேன் நமக்கெல்லாம் ஒரு வாசகமே ஆமா விரதத்தோடு வேள்வி வேத பூஜை செய்குவோம் ஓஹோ. வில்லிசை வேள்விநாத பூஜை செய்வோம் ஆமா வில்லிசை வேள்விநாத பூஜை செய்குவோம் ஆமா, பெரியவா தொட்டவில்லை இங்கே இருக்கு ஆமா பிரியமான வில்லிசையும் இங்கே இருக்கு ஆமா வில் இருக்கும் இடத்தினிலே வெற்றி இருக்கு ஆமா விஜயனாக நாம் இருக்க வெற்றி இருக்கு ஆமா பரந்தாமன் நாசிவில்லை காட்சி இருக்கு ஆமா பரமாச்சாரியாருள் கருணை இருக்கு வந்தோம் தந்தோம் உங்கள் அன்புக்கு அன்பையை தந்திடுவோம் ஆமா. வாங்க வாங்கய்யா எல்லாரும் வாங்க ஆமா அலே வால்யூம் ரைஸ் சார் அலே தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட வந்தருள்வாய் அலைமகளே தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே ஆனந்தத்தோடு சந்தங்களும் தாளத்தோடு சந்தங்களும் தாளத்தோடு ஆனவம்பை உருமிதகை துந்துமியோடு ஆமா துந்துமியோடு அத்தனையும் மேளத்தோடே அத்தனையும் மேளத்தோடு நெஞ்சமும் நினைவுமாக நிரந்தரமானவரா நிரந்தரமானவராம் கொஞ்சமும் அவரை மறவோம் பரமாச்சாரியா ஆமா பரமாச்சாரியா நாயிருக்கே நல்லாசி நான் இருக்கேன் நல்லாசி தமிழ்
தமிழுக்கு தன்னை தந்தார், இசைக்கும் தன்னையே தந்தார். இசைக்கும் தன்னையே தந்தார். யாரு யாரு யாரு? ஓஹோ தமிழுக்கு தன்னை தந்தார், இசைக்கும் தன்னையே தந்தார். இசைக்கும் தன்னையே தந்தார். கவிஞர் சுப்பு ஆறுமுகம் தலைமுறையே ஆமா தலைமுறையே தந்தனத்தோ ஆமா தந்தனத்தோ ஆமா தந்தனத்தோ பாட வந்தோ. தந்தனத்தம் பாட வந்தோ. இது ராமர்கை பட்டவில்லை, கிருஷ்ணர் கீத கேட்டவில்லை, கிருஷ்ணர் கீத கேட்டவில்லை. ஆச்சாரியால் தொட்டவில்லை. கவிஞர் சுப்பு ஆமா கவிஞர் சுப்பு ஆறுமுகோ நட்டவில்லை. ஆறுமுகம் நட்டவில்லை. கிருஷ்ணா ஸ்ரீஸ் முரளியா கலைமாமணி தொழிலதிபர், கலைமாமணி தொழிலதிபர். டிவி பவன் டைரக்டராம் கலைமாமணி ராமசாமி, கலைமாமணி ராமசாமி. டிடி வெங்கடாச்சலமா அவருக்குமே ஆமா அவருக்குமே பல்லாண்டு பாசுரமே. பல்லாண்டு பாசுரமே. வீட்டுக்குள் இருக்கும் அம்மா விஸ்வரூபம் எடுத்தார் போல், விஸ்வரூபம் எடுத்தார் போல். காட்டுக்குள்ளே அம்பாளை வணங்கி நிற்க ஆமா வணங்கி நிற்க பரமாச்சாரிய அனுபவமே. பரமாச்சாரிய அனுபவமே. எட்டாவது வியாழனாக இன்று நாம கூடியிருக்கோம், இன்று நாம கூடியிருக்கோம். எட்டாவது வியாழனாக இன்று நாம கூடியிருக்கோம். இன்று நாம கூடியிருக்கோம். மட்டற்ற மகிழ்ச்சியம்மா மயிலாப்பூர், ஆமா மயிலாப்பூர் மங்கள கலை நகரமா, மங்கள கலை நகரமா. எல்லாத்துக்கும் விநாயகர் எதுக்குமே விநாயகர், எதுக்கும் விநாயகர். எங்களுக்கெல்லாம் கணேச சர்மா ஐயாவை ஆமா ஐயாவை பாதார வணங்குகின்றோம், பாதார வணங்குகின்றோம். நல்லதை சொல்வதற்கும் நல்லதை கேட்பதற்கும் நல்லதை கேட்பதற்கும் நல்லதை நடத்துவதற்கும் உரிய கலை, ஆமா உரிய கலை வெல்லும் சொல்லும் வெல்லும் கலை, வெல்லும் சொல்லும் வெல்லும் கலை. மக்களின் அனுபவங்கள் மங்கள தரிசனங்கள் மங்கள தரிசனங்கள் அனைத்தும் முழங்கிடவே திருநெல்வேலி, ஆமா திருநெல்வேலி தமிழ் கலை ஒலித்திடவே, தமிழ் கலை ஒலித்திடவே. 6 மணிக்கு வந்தோருக்கும் 6:30க்கு வந்தோருக்கும் 6:30க்கு வந்தோருக்கும் 8 மணிக்கு செல்வோருக்கும் வெளிய நின்னு ஆமா வெளிய நின்னு எட்டி பார்த்தோருக்கும் வணக்கமா. ஆமா எட்டி பார்த்தோருக்கும் வணக்கம். ஜெய் ஜெய்சங்கர் ஹரஹர சங்கர். ஆஹா எல்லாம் வல்ல கற்பகாம்பிகை தாயின் அருளினாலேவும் காமாட்சி மீனாட்சி காசி விசாலாட்சி மலைமகள் அலைமகள் கலைமகள் நவராத்திரி முடிஞ்சாலும் ஞாபகம் இருக்கணும் இல்லையா, ஆமா அந்த மூவருடைய அருளாசினாலும் ஆஹா எத்திசையும் புகழ்மணக்க இருந்தவரும் தமிழடங்கே அவ்வைக்கும் மூத்தவளே ஆனாலும் என்றைக்கும் இளையவளே பலே அன்பு தாயே உன்னுடைய ஆசையினாலும் ஆஹா நடமாடும் தெய்வமாக நம்மிடையே விளங்கி இன்று விண்ணுலகத்திலிருந்து நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கும் நம்முடைய குரு பரமாச்சாரிய தெய்வம் மகாபிரிவாளுடைய கிருபா கடாட்சத்தினாலும் ஆமாங்க இதுவரைக்கும் பக்கத்திலே இருந்து என்னை தட்டி கொடுத்து வளர்த்தவர் இன்றைக்கு நாங்கள் தட்டி தட்டி கொண்டிருப்பதை மேலிருந்து பார்த்து எங்களை வாழ்த்தி கொண்டிருக்கும் என்னுடைய தந்தையார் பத்மஸ்ரீ கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களின் ஆசையினாலும் ஆஹா இன்னைக்கு இந்த அற்புதமான மயிலாப்பூர் மங்கள நகரத்திலே 8வது வியாழனாக ஆஹா வெற்றிகரமான வியாழனாக ஆமா நம்மளுடைய ஞாயிறுக்கேன் என்னும் இந்த தொடரை ஆஹா அற்புதமாக ரசிக்க வந்திருக்கும் மக்களுக்கு முதல்ல நான் என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லிக்கிறேன். ஆமாங்க ஆமாங்க எத்தனையோ வேலைகள் இருந்த போதும் ஆ இது ஒரு விசேஷமான வேலைன்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விவரத்தை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னா அதுக்கு நம்ம தான் பாக்கியம். ஆமா வந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய பாசமான வணக்கம். ஆஹா குறிப்பாக இன்னைக்கு எங்க அப்பா வந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குன்னா ஆ அதுக்கு ஒரே காரணம் நமக்கு முன்னாலே அமர்ந்திருக்கும் எங்கள் தந்தையாரின் மிக அன்புக்குரிய சகோதரர் திரு பிரவச்சன இமயம் என்று சொல்கிறேன் நம்மளுடைய கணேச சர்மாஜி அவர்களுடைய அன்பு வருகைக்காகவும் ஆஹா அவருடைய தோற்றமும் பெரியவா மாதிரியே இருக்கும், அவருடைய பேச்சும் பெரியவா மாதிரியே இருக்கும். பலே எங்க அப்பா கிட்ட அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா என்ன பரமாச்சாரியாளை பத்தி யாருமே சொல்லாத ஒரு வார்த்தையை சுப்பு ஆறுமுகம் சொன்னார். ஓஹோ
இதை நானும் ஒவ்வொரு நாளும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆ. ஆனா நீங்க வந்த அன்னைக்கு தான் சொல்லணும்னு எனக்கு ஒரு அமைப்பு இருக்கு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஆஹா. இங்கேயே சுத்திட்டு இருப்போம், பாரதிய வித்யா பவனுக்குள்ள வர்றதுக்கு சில பேருக்கு பாக்கியம் இருக்காது. ஆமா. ஆனா இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நல்லது செய்யக்கூடியவங்க, நல்ல பாக்கியம் பெற்றவர்கள். ஆஹா. அதாவது அப்பா சொல்லுவாங்க, ம். சங்கர மடம் என்று எல்லோரும் சொல்லட்டும், ஆஹா. ஆனால் என்னுடைய மனம் என்ன சொல்கிறது என்றால் ஆ. சங்கர மண்டலம் என்று சொல்கிறது பலே. என்று என் தந்தையார் சொன்ன வார்த்தையை ஆஹா. உலகம் முழுக்க பரப்புனது கணேச சர்மாஜி. பலே பலே பலே. மறக்க முடியாது. சங்கர மண்டலம். மடம் வேற, மண்டலம் வேற. ஆமா. அந்த வேற வேறங்கிறதும் ரெண்டுமே வசதிங்கிறதும் புரிஞ்சவாளுக்கு தான் புரியும். ஆமா. இங்க எல்லாருக்குமே புரியும். புரியும். இப்படிதான் எந்த ஊர் போனாலும் சொல்வேன்னு நினைச்சுக்காதீங்க. இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப பிரில்லியன்ட் ஞானிகள். ஆஹா. இந்த ஒரு அற்புதமான தொடரை ஆ. நாம நடத்திக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு மூல காரணம் யாரு? அருமையான நம்மளுடைய அன்பு சகோதரர். ஆஹா. தலைப்பு வரைக்கும் எங்க அண்ணா எனக்கு எடுத்து கொடுத்து ஓ. நல்ல விஷயத்த வில்லுப்பாட்டு எளிமையா சொல்லிகிட்டே இருக்கணும். பெரியவா தொட்டவில் இன்னொரு பெரிய விஷயம் தெரியுமா? இன்னைக்கு ஒருத்தர் 5:30 மணிக்கே வந்துட்டார். ஓஹோ. அவர் வந்து ரொம்ப ஆசையா கேட்டார், இது பெரியவா ரசிச்ச வில்லாமே அப்படின்னு. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஆஹா. குறைஞ்சபட்சம் 500 முறைக்கு மேலே மகா பெரியவா முன்பு வில்லிசை நடத்திய ஒரே அன்புள்ளம் என் தந்தையார். பலே 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 பலே. அப்பா இருக்கேன்னா பக்கத்துல டிக்கெட் நானும் இருந்திருப்பேன் இல்லையா? குழந்தை மாதிரி ஒரு ஹார்மோனியம் வாசிட்டாது இருந்திருப்பேன் 7 வயது முதல். ஆஹா. ஸோ இப்பேற்பட்ட பாக்கியம் தான் நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அண்ணா மனதுக்குள்ளும், நம்ம பிவி பவன் டைரக்டர் அண்ணாவுடைய ராமசாமி அண்ணா மனதுக்குள்ளும், வெங்கடாச்சலம் சார் மனசுக்குள்ளும் புகுந்து ஆ. வருஷக்கணக்கில் இந்த விஷய கணக்கத்தை சொல்லுங்க பலே பலே. அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான வில்லிசை கலைக்கு ஏற்றம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம். ஆஹா. மகா பிரியவாளை நம்ம இந்த 1.5 மணி நேரம் சிந்திக்க இல்லைன்னா வீட்டில் உட்காந்து சீரியல் பார்க்கக்கூடிய நிலைமை கூட நம்மளுக்கு இருக்கலாம். இருக்கலாம். அதையெல்லாம் தவிர்த்து ஆ. நல்லவற்றை செய்ய வேண்டும் என்று சொன்ன எங்களுடைய அன்பு சகோதரர் முரளி அண்ணாவுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. பலே பலே பலே. எல்லா நாளும் நான் இவ்வளோ குறிப்பா சொல்லலை. ஆமா. அவருக்கு சொல்றது பிடிக்காது, அதுவும் எனக்கு தெரியும். ஆஹா. ஆனா இத்தனை நல்ல மக்கள் முன்னால சொல்லலைன்னா நான் வந்து எனக்கு நிம்மதியே இருக்காது. ஆஹா. அதனால் அவருக்கும் நன்றி சொல்லி எல்லாருக்கும் நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம 8வது வியாழன்ல ஆ. யார் யாருடைய தரிசன அனுபவங்களை சிந்திக்க இருக்கிறோம். பலே. நம்மளுடைய அமைப்பு என்ன? சுவாமி புதுசா வந்திருக்கிறதுனால நான் சொல்றேன். ஆஹா. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு தெய்வத்தின் குரலிலே ஒரு விஷயத்தை எளிமையாக எடுத்து சொல்லி, ஓஹோ. இதய தமிழிலே எடுத்து சொல்லி மக்களுக்கு அதனுடைய பலனையும் சொல்லி, ஆ. அடுத்து ஜெய ஜெயசங்கர கோஷத்தோடு ஆரம்பித்து நம்மால் முடிந்த வரைக்கும் 8 மணி வரைக்கும் என்ன எட்டுகிறதோ அது வரைக்கும் நாம இந்த தரிசன அனுபவங்களை, மற்றவர்களுக்கு ஏற்பட்ட தரிசன அனுபவங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய ஃபார்மேஷன், எல்லாருக்கும் தெரியும். அன்பு வேண்டுகோள் நம்மளுடைய முரளி அண்ணா உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுன்னா அந்த ஜெய ஜெய சங்கர நாம கோஷத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். ஆஹா. அவருக்கு இந்த வீடியோ வழியாக உங்கள் குரல் கேட்க வேண்டும் என்ற அவர் அன்போடு கொடுத்த வேண்டுகோளையும் பலே. அவர் சார்பாகவும் தங்கை சார்பாகவும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஹா. இன்னைக்கு நம்ம தெய்வத்தின் குரல் நான் என்ன ஒரு குட்டி பகுதி எடுத்துட்டு இருக்கேன்னா அது ஒரு கடல். ஆஹா. அதில் நான் ஒரு குட்டி துளி தான் எடுத்துட்டு இருக்கேன். ம். ஆஞ்சநேய சுவாமியின் விசேஷம் அலாதின்னு சொல்றார். ஓஹோ. புத்திர்பலம் யசோதரியம் அது உங்க எல்லாருக்கும் தெரியும். தெரியும். ஆஞ்சநேயர் தருவது என்னென்னு அந்த ஸ்லோகம் சொல்லுது. புரியணும் இல்லையா? ஆமா. புரியாம சொன்னா மேதை, மேதை. புரிஞ்சு சொன்னாலும் மேதை. அதுதான் பெரியவா என்ன அழகா சொல்றாரு பாருங்க. ஆமா. புத்தி, பலம், புகழ், உறுதிப்பாடு, அஞ்சா நெஞ்சம், ஆரோக்கியம், விழிப்பு, வாக்கு, வன்மை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது உலகத்துல ஆஞ்சநேயர் தான். ஆமா. அதனால அன்பர்களே வீட்டில் கொலு முடிஞ்சிருந்தாலும் வீட்டில் எல்லாரும் ஆஞ்சநேயர் பொம்மையை வச்சிருப்பீங்க. ஆமா. அந்த பொம்மைக்குள் இருக்கும் உண்மை நாம் உண்மையாக கும்பிட கும்பிட இது அனைத்தையும் தரக்கூடியவர் என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை நம்மளுக்கு பெரியவா இன்னைக்கு தராங்க. ஆஹா. அதுல கொஞ்சம் அலசுறாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா டெய்லி அனுபவிக்கிற விஷயம் அது. அதனால பிடிச்சது. சாதாரணமா பெரியவா சொல்றாரு, அதை நான் என்னோட லாங்குவேஜ்ல சொல்றேன். சாதாரணமா இந்த புத்தி, பலம், புகழ், உறுதிப்பாடு, அஞ்சா நெஞ்சம், ஆரோக்கியம், விழிப்பு, வாக்கு, வன்மை எல்லாம் ஒரே இடத்துல அமையாது அப்படின்னு சொல்றார். சரி, ஏன்னு சொல்றார். அதையும் சொல்றார். புத்திமான் நல்ல புத்திமானா இருப்பான், 101 இருக்கும். சரி, ஆரோக்கியம் இருக்காது, பார்த்தா சோனி பையா மாதிரி இருப்பான். அவர் சொல்றாருங்க, நான் சொல்ல. அடுத்தது பெரிய பலசாலியா இருப்பான். பலசாலி சரியான மண்டா இருப்பான். புத்தி இருக்காது. புத்தி இருக்காது. ரொம்ப திறமையா இருப்பாங்க. நல்லா வந்திருக்க வேண்டியவங்க சார். அவர் ரொம்ப நல்லா வந்திருக்க வேண்டியவன் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் பல வித்வான்களை. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, பயங்கர திறமையோட இருப்பாங்க. சுறுசுறுப்பு இருக்காது, விழிப்பு இருக்காது, ஆர்வம் இருக்காது,
ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க. ஓஹோ. அப்படியே ஒரு நடமாடும் பீரோ வரா மாதிரி புஸ்தகம் எல்லாம் உள்ளே இருக்கும். ஆ. சிரிக்கவே மாட்டாங்க. ஆ. ஆனா என்ன இருக்காது? என்ன இருக்காது? வாக்குவன்மை இருக்காது. வாக்கு வலிமை. கொஞ்சோண்டு தெரிஞ்சாலும் அதை எளிதாக சொல்லக்கூடிய வாக்குவன்மை என்பது சாதாரணத்தில் அமையாது. அது எந்த கலைஞரா வேணாலும் இருக்கட்டும், ஈழத்தமிழ் பேசக்கூடிய அண்ணாவா இருக்கட்டும், இசைத்தமிழ் பேசக்கூடிய நாங்களாக இருக்கட்டும், நாடகம் பேசக்கூடிய 3 மும்மூர்த்திகள் வந்திருக்கீங்க நீங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் கொஞ்சோண்டு ஒரு விஷயத்தை கூட சொல்லக்கூடிய வாக்குவன்மை. அதுக்குதான் பாரதியார் ஒரு அஸ்திவாரம் போட்டார். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். ஃப்ரீயா வைடா மனசு ஃப்ரீயா இருக்கணும். ஆல்வேஸ் டு லெட் இருக்கணும். அப்பதான் உள்ள வந்து பகவான் உட்காரார், உனக்கு அந்த வாக்கு கிடைக்கும். இந்த வாக்குவன்மை, அறிவாளியா இருப்பான் வாக்குவன்மை கிடைக்கும், அறிவாளியா இருப்பான் வாக்குவன்மை கிடைக்காது. கடைசியா ஒன்னு அழகா சொல்றாரு, எல்லாம் இருக்கும் சார், இருக்கும். மனுஷனோட மனுஷன் சிரிச்சு பேசுற அன்பு இருக்கு. ஆனால் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து ஞானத்தில் உச்சியாக, பலத்தில் உச்சியாக, பக்தியில், வீரத்தில், வினயத்தில் உச்சியாக, அப்புறம் அசைக்க முடியாத ஒரு விஷயம் பிரம்மச்சரியத்திலே உச்சியாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை தினம் வணங்குகள் என்று வியாழக்கிழமை அன்னைக்கு தெய்வத்தின் குரலை உங்க எல்லாருக்கும் நான் சொல்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவருக்கு இருந்த ஒரு ஞானம் இன்னைக்கு ரொம்ப தேவை. நிறைய ஞானம் ஒன்னே ஒன்று மட்டும் எடுத்துப்போம். திருப்பதி லட்டு மொத்தமாக கொடுத்தா மொத்தமாவா சாப்பிடுவோம்? முடியாது. ஒரே ஒரு பூந்தி, அதுவே சாந்தி இல்லையா? எடுத்துப்போம் இல்லையா? அந்த மாதிரி என்னன்னா, நீ யாருடான்னு கம்பராமாயணத்துல கேட்கிற லயன்ல, மஞ்சன திரண்ட கோல வேணிய மகளிர்க்கெல்லாம் நஞ்சன தகையவாகி நளிரும் பனிக்கு தேம்பா கஞ்சமுத்தலர்ந்த செய்ய கண்ண யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன் என்றான்றது வார்த்தை. கம்பன் வார்த்தை எல்லாருக்கும் கம்பன் கழகத்தில் நிறைய பேசியிருப்போம், கேட்டிருப்போம், வியாக்கியானங்கள்லாம் சொல்லி கேட்டிருப்போம். அதுக்குள்ள என்ன பொடி வச்சிருக்கிறாரு? என்ன நீ யாருன்னு கேட்டா எதிரா ஞானம் உனக்கு? இன்சியலாகி அப்பாவை சொல்லி அம்மாவை சொல்லி எந்த ஒரு பிள்ளை சொல்கிறதோ அதுதான் ஞானத்தின் உச்சி நிலை என்று தாய் தந்தையை போற்றக்கூடிய ஞானத்தை நம்மளுக்கு ஆஞ்சநேயர் சொல்லி கொடுத்திருக்கிறாரே. நீ செய்யறியா அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு செய்யறேன். அப்பாவினுடைய கலை, இந்த வில்லினுடைய பவரை என் தோள் தாங்காது. பெண்ணினுடைய தோள் சாதுவா தான் இருக்கும். ஆனா அப்பா அன்பு என்னும் உரத்தை மனதில் ஏற்றி, ஆசி என்னும் உங்கள் ஆசியெல்லாம் என் மனதில் ஏற்றி, குழந்தைத்தனத்தையும் கொடுத்து, ஆமாம்போடும் நல்ல கணவரையும் கட்டி வைத்து, கூடவே பாடக்கூடிய கலைமகனையும் கொடுத்து, பாடு குழந்தாய் உண்மை இருக்கிறது என்ற வில்லை என் தோளில் ஏற்றிய என்னுடைய தந்தையாருக்கு நான் இப்பொழுது நன்றி சொல்லி ஞானத்தை சொல்றதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நன்றியோடு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோங்க. இந்த ஹனுமாருக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேரு. சரி, ஹனுமார், ஹனுமந்தையா, ஆஞ்சநேயலு, மாருதி, மகாவீர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஒரே ஒரு விஷயம் தான், இன்னைக்கு நம்ம வந்து பிரதோஷமா இருந்தாலும் சிவபெருமானுக்கு அப்புறம் பாட போறோம். இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு கஷ்டங்கள்லாம் இருக்குன்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணுவோம், ராமான்னு சொல். ராமா ஒரு வாட்டி. எத்தனை தலைவர்களை சொல்றோம், எத்தனை கலைஞர்களை சொல்றோம், எத்தனை பேரை சொல்றோம். சொன்னா வேலை கிடைக்கும், சொன்னா வாய்ப்பு கிடைக்கும், எத்தனை பேரை சொல்றோம். ஆனா எதுவுமே நமக்கு தருவது தெரியாம இருப்பது ராமர் தான். உனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் ராமர்னு உனக்கே தெரியாது. அப்பேற்பட்ட ராம மந்திரத்தை, ஏனென்றால் நாராயண மந்திரத்தை, ராம மந்திரத்தை சொல்லாமல் பெரியவா கடைசியில உத்தரவு யாருக்கும் தரமாட்டான். என்ன ஒரு விஷயம் சொல்லாலும் நாராயணா என்று சொல்லக்கூடியது. அந்த ராம மந்திரத்தை நம்ம எல்லாரும் சொல்லணுங்கிறதுக்காக ஒரு அருமையான தமிழ் கீர்த்தனை கலைமகன் பாட போறான். ராம மந்திரம் சொன்னாலே முன்னேற்றம் தான் சார், அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ராம மந்திரத்துக்குள்ள இருக்கிறது எல்லாம் நாராயணா, நம சிவாய, 2 பீஜாட்சரம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆனா இன்னைக்கு நான் சொல்றது என்ன தெரியுமா, நம்மெல்லாம் ஏதோ கொஞ்சமாவது நல்லா இருக்கணும், நம்ம எல்லாரையும் சொல்றேன், ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஏன் தெரியுங்களா? தெரிஞ்சோ தெரியாமல ராம மந்திரத்தை சொல்றோம். அப்படியா? எப்படி தெரியுங்களா? எப்படி? அவர் வந்தாராம், இவர் போனாராம், இன்னைக்கு எங்க ப்ரோக்ராம் வந்த உடனே இவர் பேசினார், பிவி பவன்ல ப்ரோக்ராம், தக்காளி எத்தனை கிலோகிராம், நீங்க மார்க்கெட்ல என்ன வெங்காய விலை கிலோகிராம், இப்படி ராம் 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 என்று தெரிந்தோ தெரியாமலோ நாம் சொல்லக்கூடிய அற்புதமான ராம மந்திரத்தில் நமக்கு இந்த ஸ்தலம் கிடைத்திருக்கிறது. அதனால் இயல் தமிழால் ராமனை இவ்வளவு நேரம் போற்றினோம், இசைத்தமிழால் அடுத்த தலைமுறை பாடட்டும், அடுத்த தலைமுறைக்குத்தான் பக்தி தேவை என்று தான் கலைமகனை பாட வைத்திருக்கிறேன். பாடடா கலைமகனே ராம மந்திரத்தை.
ராமனை பஜித்தால் நோய்வினை தீருமே, சஞ்சலம் அகன்றிடுமே சீதா. ராமனை கண்ணால் காண்போம் இன்றே, பிறந்த பயன் அடைவோம். ராமனை பஜித்தால் நோய்வினை தீருமே, சஞ்சலம் அகன்றிடுமே. ராமனை பஜித்தால் நோய்வினை தீருமே, சஞ்சலம் அகன்றிடுமே சீதா. ராமனை கண்ணால் காண்போம் இன்றே, பிறந்த பயன் அடைவோம். ராமனை கண்ணால் காண்போம் இன்றே, பிறந்த பயன் அடைவோம். துன்பமோடில் கலந்தது பிரபஞ்சம், துன்பமோடில் கலந்தது பிரபஞ்சம், துன்பமோடில் கலந்தது பிரபஞ்சம், துன்பமோடில் கலந்தது பிரபஞ்சம். வெயிலில்லையே நிழலில் இன்பமும் உண்டோ, வெயிலில்லையே நிழலில் இன்பமும் உண்டோ, துயரில்லையே ஐயனை நினைப்பாருண்டோ, துயரில்லையே ஐயனை நினைப்பாருண்டோ. சோதனை தீயில் நம்மை, சோதனை தீயில் நம்மை, சோதனை தீயில் ஸ்புடமிடுவான் நம்மை, சோதனை தீயில் ஸ்புடமிடுவான் நம்மை, சோதனை தீயில் ஸ்புடமிடுவான். இறங்கி தூக்கி எடுத்த ஆனந்தம் அளித்திடுவான். சோதனை தீயில் ஸ்புடமிடுவான், இறங்கி தூக்கி எடுத்த ஆனந்தம் அளித்திடுவான். அவன் நாமாமிருதம் செவிக்கு திவ்யம் சதம், ராமநாமாமிருதம் செவிக்கு திவ்யம் சதம், ராமநாமாமிருதம் செவிக்கு திவ்யம் சதம். ஹரே ராம் 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 சீதா ராம் ராம் ராம், ஹரே ராம் 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 சீதா ராம் ராம் ராம், ஹரே ராம் சீதா ராம் சீதா ராம், ஜெய ஜெய ராம் சீதா ராம். ராமனை பஜித்தால் நோய்வினை தீருமே, சஞ்சலம் அகன்றிடுமே சீதா. ராமனை கண்ணால் காண்போம் இன்றே, ராமனை கண்ணால் காண்போம் இன்றே, பிறந்த பயன் அடைவோம். ஜெய ஜெய ராம் சீதா ராம், ஜெய ஜெய ராம் சீதா ராம், जय श्री राम सीताराम हरे राम हे राम